ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை. ரெண்டு பொருள், அதுவும் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சுலபமாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி இதுக்கு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 120லேருந்து 130 கிராம் வரும். கூடவே ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். மூணையும் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்தோம் இல்லையா, அதே அளவு தண்ணி நல்லா நான் கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்கவே அந்த தண்ணியை நம்ம மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட குறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. 1 கப் மாவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். இது சரியாக வரும். இல்லைனா உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சரியாக வராது. இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்கோ அல்லது ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கையால் பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம அதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு ஆறிடுச்சு, கை பொறுக்கிற அளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ நான் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது நம்ம ரொம்ப நேரம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி போட்டு அழுத்தி பிசையணும்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டால் கூட போதும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தெல்லாம் பிசையணும்னு இல்லை. சூடாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம இதை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு அது மேலேயும் நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நீங்கள் உருண்டை பிடிக்க போகும்போது கையில் ஒட்டும். நம்ம வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சதால். ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸஸாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்கணுங்க. அதனால நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னால் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை எண்ணெயை சூடாக்கிட்டு உருண்டைகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டைகளை சேர்த்த உடனேயே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இது வேகிறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விடுங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் இதில் இனிப்பு சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கூட நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டு நீங்கள் தேவையான விருப்பப்பட்ட சாஸ் கூட நீங்கள் இதை பரிமாறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க. இது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி இதை நான் கண்டென்ஸ்ட் மில்கோட சர்வ் பண்ண போகிறேன். நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருந்தது. கிட்ஸ் விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ நான் எப்போ புது வீடியோ அப்டேட்ஸ் போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் சேருங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.